ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th பாலிட்டி பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் 2011 கணக்கெடுப்பின்படி: இந்தி மொழி 43.63%, வங்காளம் 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. இந்திய நாட்டுப்புற நடனங்கள். மாநிலம்: தமிழ்நாடு. கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா: தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப்: பாங்க்ரா. குஜராத்: கார்பா தாண்டியா. ராஜஸ்தான்: கம்பேலியா, பூமர். உத்தரப்பிரதேசம்: ராசலீலா. உத்தரகாண்ட்: சோலியா. அசாம்: பிஹு. நெக்ஸ்ட் லெசன் 2, சமத்துவம் பெறுதல். இன நிறவெறிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். டாக்டர் P.R. அம்பேத்கர். இவர் பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 M.A. பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டாக்டரேட் பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி: அதிகம் கன்னியாகுமரி 92.14%, சென்னை 90.33%, தூத்துக்குடி 86.52%, நீலகிரி 85.65%. குறைவு: தர்மபுரி 64.71%, அரியலூர் 71.99%, விழுப்புரம் 72.08%, கிருஷ்ணகிரி 72.41%. இது ஆர்டர் படி முன்ன பின்ன படிச்சுக்காங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாலின விகிதம் 2011ஆம் கணக்கெடுப்பின்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை. அதிகம் மாவட்டத்தின் பெயர்: நீலகிரி 1041, தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி 1024. குறைவான மாவட்டம்: தர்மபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. டாக்டர் A.B.J. அப்துல் கலாம் 1931 to 2015. அவுல் பகீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுகின்றார். இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும், திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினையும் முடித்தார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார்.
இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். பாரத ரத்னா 1997. இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் புகழ் பெற்றவை இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் வார்க், மிஷன் இந்தியா. அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். திரு விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்தபடியால் ஆனந்திற்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது. ஆனந்த் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியனாக விளங்கினார். தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 1988 ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991, 92 பெற்ற முதல் வீரர் ஆவார். 2007 ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றார். திரு மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். இவரது தாயார் தனி நபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்தும் காய்கறிகள் விற்பனை செய்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இத்தகைய பின்னடைவு இருந்த போதும் பள்ளி கல்வியினை முடித்தார். இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகிறார். 2016 ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். சே. இளவழகி சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் அவர். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 ஆண்டில் பிரான்சிஸ் கேனஸ் நகரின் பாலேஸ்தேஸ் விளையாட்டுப் போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள். இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இயற்கை தேசிய சின்னங்கள். தாமரை அங்கீகரிக்கப்பட்ட வருடம் 1950. சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன. ஆலமரம் 1950. இது பெருமையின் சின்னமாகும் மருத்துவ குணம் கொண்டது. புலி 1973. பூனை இனத்தில் மிக பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளது. மயில் 1963. இந்தியாவை தாயகமாக கொண்டது. தோகையை கொண்ட பறவை மயில். யானை 2010. ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கங்கை ஆறு 2008. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. லாக்டோபாசிலஸ் 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆற்று ஓங்கில் 2010. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக உள்ளது. மாம்பழம் 1950. வைட்டமின் A, C, D அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. ராஜநாகம் போபிபாகஸ் ஹானா. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள். விலங்கு வரையாடு. பறவை மரகதப்புறா. மலர் செங்காந்தள் மலர். மரம் பனைமரம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்கிலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி
தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் அதாவது வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முகச் சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இள வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. தேசிய கீதம் ஜனகண மன. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும். அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அடுத்த லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடிப்படை உரிமைகள்: சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான பி.ஆர். அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கில மொழியில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்த லெசன் 3ஆம் பருவத்தில் உள்ள மக்களாட்சி. மக்களால், மக்களுக்காக, மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ஆகும். டெமோக்ரசி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரிட்டியா என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள் என்றும், கிரிட்டியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள்தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வர். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. மக்களாட்சி: நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியில மக்கள் வாக்கு செலுத்தி சட்டங்கள் மற்றும் விதிகளை டைரக்டா உருவாக்குவாங்க. இதே பிரதிநிதித்துவ மக்களாட்சியில மக்கள் வாக்கு செலுத்தி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் சட்டங்கள் மற்றும் விதிகளை உருவாக்குவாங்க. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பிரதிநிதித்துவ மக்களாட்சி 2 டைப் இருக்கு. நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சிக்கு அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி நாளாக அறிவித்துள்ளது. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது.
உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். மக்களாட்சி நாடு கிரேக்கம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் கிரீஸ். சிறப்பு கூறுகள் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். ரோமானிய பேரரசு கிமு 300 முதல் 50 வரை. தீபகற்ப இத்தாலி ரோம். நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். சான் மரீனோஸ் கிபி 301 இத்தாலி. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. ஐஸ்லாந்து கிபி 930 திங்வெயலே. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. மனித தீவு கிபி 927 இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. இங்கிலாந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு. இங்கிலாந்து 1215 எழுதப்பட்ட மகா சாசனம் மேக்னா கார்டா என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி 1789. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று. அடுத்த லெசன் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. தற்போது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சிகள் 12,524, ஊராட்சி ஒன்றியங்கள் 388, மாவட்ட ஊராட்சிகள் 31, பேரூராட்சிகள் 528, நகராட்சிகள் 121, மாநகராட்சிகள் 15. இது புக்கில் இருக்க டேட்டா. கரண்ட் நியூஸ் பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசன் சாலை பாதுகாப்பு. பாதசாரிகள் கடக்கும் இடம். பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி 1934ஆம் ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது. சாலைகள் புள்ளிகளால் ஆன கோடுகளால் குறிக்கப்பட்டன. நடைபாதைகளில் பெலிஷா பேக்கன் என்று அழைக்கப்பட்ட ஒளிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டன. இது பிரிட்டனின் போக்குவரத்து துறை அமைச்சர் எல்ஹோரி பெலிஷா அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டது. ஜீப்ரா கிராசிங் எனப்படும் கருப்பு வெள்ளைகளால் ஆன பட்டைகள் கருப்பு வெள்ளை கோடுகளாக மாற்றமடைந்தன. 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் ஜீப்ரா கிராசிங் உருவாக்கப்பட்டன.